ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எப்படி வருடம் முழுவதும் நோன்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டவுடன் ஷவ்வாலுடைய 6 நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்து அவர்களுடைய கவலைகளை போக்கினார்களோ, அதே போன்று இன்று நம் தேசத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்ற பெயரிலே இரவு 2 மணிக்கு பார்லிமெண்ட்ல வக்ஃபு திருட்டு அபகரிப்பு சட்ட மசோதா என்ற பெயரிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஷரியத்தில் கை வைத்தார்கள், நம்முடைய சட்டங்களில் கை வைத்தார்கள், குடும்பவியல் சட்டங்களிலே கை வைத்தார்கள், நம்மை இந்த தேசத்தை விட்டு அகற்றுவதற்காக குடியுரிமை சட்டத்தில் கை வைத்தார்கள். இப்பொழுது நம்முடைய மூதாதையர்களால் நம்முடைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வக்ஃபு நிலத்தை அபகரித்து திருடி நம்மை இந்த தேசத்திலே எதுவும் இல்லாத மக்களாக நம்மை ஆக்குவதற்குண்டான ஒரு திட்டத்தை இந்த பாசிச அரசு, ஒன்றிய அரசு செய்து திட்டமிட்டு இரவு 2 மணிக்கு அமுல்படுத்தி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலிலே வக்ஃபு என்று சொன்னால் என்ன? வக்ஃப் என்பதற்குண்டான நேரடி அர்த்தம் என்பது ஸ்டாப், நிறுத்து அப்படின்னு அர்த்தம். வக்ஃபு என்று சொன்னால் நிறுத்து அப்படி என்று அர்த்தம். உகூஃப் என்று சொன்னால் பார்க்கிங் ஏரியான்னு நம்ம சொல்றோம்ல, பார்க்கிங் உகூஃப், நிறுத்தக்கூடிய வாகனம் நிறுத்தக்கூடிய ஏரியா. உகூஃபு செய்யாரான்னு சொல்லி அரபு நாடுகள் எல்லாம் அரபியில எழுதியிருப்பாங்க. வக்ஃபு என்று சொன்னால் நிறுத்துதல் என்று பொருள். ஒரு இடமோ ஒரு கிணறோ ஒரு சொத்துக்களோ நிறுத்து என்று சொல்லப்படும். வக்ஃபு என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று அர்ப்பணிக்கப்பட்டால் அந்த நிறுத்தப்பட்ட அந்த சொத்தை வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் வாரிசுகாரர்களும் அதை அனுபவிக்க முடியாது, ஹராம். யாரும் அதை விற்பனையும் செய்ய முடியாது, அதை வாங்கவும் செய்ய முடியாது. ஒன்று மட்டும் செய்யலாம், நிர்வாகம் செய்யலாம். அது எதற்காக வக்ஃபு செய்யப்பட்டது? கபரஸ்தானுக்கா, பள்ளிவாசலுக்கா, மக்களுடைய தண்ணீர் பயன்பாட்டிற்கா, எந்த நோக்கத்தில் வக்ஃபு செய்யப்பட்டது என்பதை அறிந்து உலமாக்களும் மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் வக்ஃபு. மனிதன் உலகத்தில் வந்ததற்கு பிறகுதான் தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்று பரிமாணங்களை கொண்டு அல்லாஹ் கடமையை கொடுத்தான். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்துல படைச்ச உடனே சாப்பிடக்கூடாதுன்னு நோன்புடைய ஒரு ஃபார்முலாவை அல்லாஹ் ஒரு சட்டமா கொடுத்தான். அதுக்கு முன்பதாக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து ரூஹ ஊதுறான். ரூஹு முதல்ல மனிதர் உயிரை பெறுகிறார். அப்படி ஆதிபிதா ஆதம் ரூஹை பெற்றவுடன் அவர் முதலில் செய்த செயல் ஹஜ் என்று தும்பினார். ஹஜ் என்று மனிதன் பிறந்த முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆதிபிதா ஆதம் நபியினுடைய உடலிலே ரூஹு பெற்றவுடன் அவர் உயிர் பிட்டு எந்திரிக்கும் பொழுது ஹஜ் என்று தும்புகிறார். ஹஜ் என்று தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். அப்படி ஃபீடு செய்யப்பட்ட அப்ளிகேஷனோட தான் மனிதன் படைக்கப்படுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனே அல்லாஹ் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றான், இரஹமுக்கல்லாஹ். இது அல்லாஹ் மனிதனை படைத்த பொழுது முதலில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சட்டம். தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வது. இன்னைக்கு தும்பினால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு இஸ்லாமியர்கள் புகழ்கிறார்கள், ரிசர்ச் பண்றாங்க. தும்மி அச்சின தும்புறோம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு தும்பியவர் சொல்றாரு. பக்கத்துல அதை கேட்டு யாரும் இருந்தால் இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது கிருபை செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்தால், ஒரு மனிதன் தும்மக்கூடிய ஒரு மைக்ரோ செகண்ட் அளவுக்கு உண்டான ஒரு சின்ன துளி நேரம் அவருடைய ரூஹு நின்று வருகிறது. ஒரு செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்ட் நம்முடைய உடலில் செயல்படக்கூடிய இரத்த ஓட்டம், நம்முடைய ஹார்ட் பீட் எல்லாமே ஒரு துளி செகண்ட் நேரம், மைக்ரோ செகண்ட் நேரம் நின்று மீண்டும் இயங்குகிறது. வண்டி ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, வண்டி ஆஃப் ஆகி கார்பரேட்ல அந்த பெட்ரோல் நின்று திடீர்னு ஸ்டாப் ஆகும் பாருங்க, ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் தும்மலுக்கு உண்டான விளக்கம். அப்போ அதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ரூஹு ஊதுன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சின்ன அந்த வண்டி ஸ்டார்ட் ஆஃப் ஆகி திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அல்லாஹ் தஆலா அடிப்படையாக கொண்டு மனிதனை படைக்கின்றான். அப்படி ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்புனாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இரஹமுக்கல்லாஹ்னு சொன்னான். பிறகு அல்லாஹ் சொன்னான், மலக்குகளுக்கு போய் சலாம் சொல்லுங்கன்னு சொன்னான். முதலில் பேசிய வார்த்தை, செய்த செயல் தும்பியது. முதலில் பேசிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும்னு, மலக்குகளுக்கு போய் சலாம் சொல்லுங்க. இதுதான் ஒருவர் இன்னொருவரை சந்தித்தால் முகமன் என்று அல்லாஹ் சலாத்தை கற்றுக் கொடுக்குறான். பிறகு ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் படைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூஹுகளை காண்பிக்கின்றான். அந்த ரூஹுகளாக நாமும் இருந்தோம். அப்படி ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சொர்க்கத்துல ஆலமி அர்வா எல்லாமே ரூஹுகளாக இருக்கப்படக்கூடிய கோடான கோடி ரூஹுகளை நான் பார்த்தேன். அதிலே மனிதர்களுடைய இரு கண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய நெத்தியில் அவருடைய தலையெழுத்து எழுதப்பட்டிருந்தது. அதனால தான் எது நடந்தாலும் தலையெழுத்து என்ன செய்யறதான்னு சொல்றோமா இல்லையா, அவருடைய ஆயுட்காலங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டது. அப்படி அந்த கோடான கோடி அந்த அருவாகுகளை நான் பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசமான முகத்தை ஆதிபிதா ஆதம் அவர்கள் பார்க்கிறார்கள்.
இந்த பிரகாசமான முகமுடையவர் யார்? அவருடைய எழுதப்பட்ட ஆயுட்காலம் 40 வருஷம்னு எழுதியிருந்தது. அதை ஆதிபிதா ஆதம் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு ஆதிபிதா ஆதம் சொல்றாங்க, பிரகாசமான முகமுடைய இவர் யார்? இபுனுக்க தாவூத், உங்களுடைய பிச்சலத்திலே வரக்கூடிய தாவூத் என்ற ஒரு நபி. யா அல்லாஹ், அவருக்கு என்ன 40 வயசு மட்டும் கொடுத்திருக்கிற? ஏன்னா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 1000 வருஷத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. 1000 வருஷத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். சொர்க்கத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க வந்து உலகத்துல இறங்கி மௌத்தாவாங்க, சொர்க்கத்துல தான் மௌத்தாகலன்னு சொன்னா ஃபீட் பண்ண அப்ளிகேஷன் அப்படி அல்லாஹ் அப்படி நடத்தாட்டி இருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அப்ப ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது நிரந்தரம் கிடையாது. ஏதோ ஒரு தவறு செய்ய போறோம், உலகத்துக்கு வரோன்றது ஒரு ஃபீடு செய்யப்பட்ட அப்ளிகேஷன் அல்லாஹ் தலையிலத்துல எழுதிட்டான். அப்ப ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாவூது நபி என்ற அழகான என்னுடைய மகனுக்கு 40 வயசு ரொம்ப குறைவா கொடுத்திருக்கீங்க இறைவா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா அது எழுதப்பட்ட விதி அப்படின்ட்டான். அப்ப ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் வேணா கொடுக்கட்டுமா? எனக்கு 1000 வருஷம் வரக்கத்தா கொடுத்திருக்கிய, அது உங்க இஷ்டம்னு சொன்னான். அப்ப ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 வயசு தாவூதுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. இதுதான் முதல் வக்ஃப். இதுதான் உலகத்துல ஆதிபிதா ஆதம் படைக்கப்பட்டதற்கு பிறகு உலகத்தில் நடந்த முதல் அமல் என்னவென்று சொன்னால், தொழுகை இல்லை, நோன்பு இல்லை. சொர்க்கத்துக்கு வந்ததற்கு பிறகு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு, அது ஒரு செக்ஷன். ஆனால் மனிதனை முதல்ல அல்லாஹ் படைச்சி ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன துபாயில ஒரு 10 ஏக்கர் இடம் இருந்ததா கொடுக்கறதுக்கு இல்லை. அப்ப இருந்த அவருக்கு உண்டான அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் 1000 வருஷம். அவருக்கு பிறகு வரக்கூடிய தாவூது நபிக்கு 40 ஆண்டுகள். அப்ப 40ல ஒரு 60 ஆண்டுகளை ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வயசு எவ்வளவுங்க? 1000 - 60 = 940. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு ஆயிருச்சு? 40 + 60 = 100 செஞ்சுரி. இதுதான் உலகத்திலே மனிதன் வருவதற்கு முன்பு மனித படைப்பின் ஆதிபிதா என்று சொல்லக்கூடிய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித வர்க்கத்திற்கும் தந்தை என்று சொல்லக்கூடிய உலகத்தின் முதல் பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முதல் வக்ஃப் 60 ஆண்டுகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தது. இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட வக்ஃப் தான் உலகத்திலே இஸ்லாமியர்கள் இந்த உலக வாழ்வை விட மறுமை வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும், மன்னரை வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில சொத்துக்களை தன்னால் முடிந்ததற்கு, தன்னுடைய வாழ்வியல் முடிந்ததற்கு பிறகும் கபூரிலும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் பயன்பாட்டிற்கு வக்ஃப் செய்யப்பட்ட கிணறாக, மக்கள் தொழுகைக்கு தொழக்கூடிய பள்ளிவாசல்களாக, மதரசாக்களாக, இப்படியாக நிறைய வக்ஃபுகள் செய்யப்பட்டது. ஆனால் கடந்த சில நூற்றாண்டுகளிலே வக்ஃப் என்ற அமல்கள் குறைந்து விட்டது. ஏனென்றால் வக்ஃப் என்பது எப்படி நிறுத்தப்பட்டது என்ற அர்த்தமோ அதே போன்று கடந்த சில 100 ஆண்டுகளாக வக்ஃப் என்பதும் மக்களுடைய அமலிலே நிறுத்தப்பட்டு விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தினுடைய மோகமும் உலகத்தினுடைய சொத்து பத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற பேராசை சமீப காலமாக இந்த நூற்றாண்டின் மனிதர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் நிறைய பேர் வக்ஃப் செய்வதை நிறுத்திவிட்டார்கள். வக்ஃப் செய்யக்கூடிய அமலே வக்ஃப் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் வக்ஃப் நிலங்கள் தவறான முறையில் பயன்பாட்டிற்கு நியத் செய்ததை தாண்டி தவறாக அது ஆக்கிரமிப்புகள் என்று துவங்கியதோ அதிலிருந்து மக்கள் வக்ஃபை செய்வதை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் வக்ஃப் என்பது இந்திய தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்திய நாட்டில் மட்டும்தான் வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. மலேசியா, புருனை போன்ற நாடுகள்ல அந்தந்த நாட்டுகள்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, இடம் வாங்குறது, விற்கிறது, எந்த நாட்டு சிட்டிசன் அப்படின்ற பிரச்சனை. இந்த வக்ஃபுக்கு மட்டும் சிட்டிசன் பாஸ்போர்ட்டுடைய அளவே கிடையாது. யாரு வேணாலும் எங்க வேணாலும் வக்ஃப் வாங்கி சொத்துக்களை நல்ல அரண்களுக்காக பயன்படுத்தலாம். அப்படித்தான் மக்காவில இன்னைக்கு போனீங்கன்னு சொன்னா சவுலத்தியா என்ற ஒரு மதரசா 1874 ஹைதராபாத்தை சார்ந்த இந்திய மக்கள் சிலர் பேர் ஹஜ்ஜிக்கு சென்று, மக்கா அன்று வறுமையில் இருந்தது. சவுதி ஒரு பெரிய வசதியான நாடு கிடையாது. 1874 இந்தியாவிலிருந்து ஹைதராபாத் மற்றும் வெஸ்ட் பெங்கால் போன்ற சில இந்தியர்கள் எல்லாம் மக்காவுக்கு சென்று ஒரு கூட்டம் போடுகிறார்கள். அன்றைய மக்காவில சுமார் 1874 இங்க ஒரு அரபி மதரசா ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்காவில சவுதி அரேபியாவில இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட மதரசா சவுலத்தியா அது இன்றும் செயல்படுகிறது. ஆனால் அது ஹரமுக்கு பக்கத்திலே இருந்தது முன்னாடி. பிறகு அதை வேற ஒரு மக்தபாவாக மாற்றி மக்காவுக்கு பக்கத்திலே இயங்குகிறது. மக்காவுக்கு நீங்க ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ சென்றால் இந்தியர்களால் கட்டப்பட்டு வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு மதரசா, சவுதி அரேபியாவின் முதல் மதரசா. அதனால தான் இந்திய நாட்டு உலமாக்களையும் இந்தியர்களையும் சுதைசி போன்ற இமாம்கள் கண்ணியப்படுத்துவார்கள். சுதைசி இன்னைக்கு மக்காவுடைய ஹரமுடைய மிகப்பெரிய இமாம்.
அவருடைய குரலை கேட்பதற்கு பல லட்ச சப்ஸ்கிரைபர்கள் யூடியூபில் உண்டு. அவரும் கூட அந்த மதரசாவில் ஓதியவர் என்று சொல்லி, நான் இந்திய நாட்டால் நிறுவப்பட்ட சௌலத்தியா மதரசாவில் தான் அலிபேத்தே குர்ஆன் ஓதினேன் என்று சவுதியுடைய இமாமை இன்று உருவாக்கியதற்குண்டான ஒரு பங்கு இந்திய மக்களால் வக்ஃபு செய்யப்பட்ட மக்காவிலே உள்ள அந்த மதரசா. அப்போ அதனால தான் சவுதி அஸ்-சுதைஸ் என்பவர் நானும் இந்தியன் என்று சொல்வார். அவரிடத்துல தனிப்பட்ட முறையில பேட்டி கேட்கக்கூடிய நேரத்திலே நான் இந்தியாவை விரும்புகின்றேன், இன்னும் சொன்னா போனால் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வார். யார்? அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸ். காரணம் என்ன? இந்திய மக்களால் மக்காவுக்கு பக்கத்துல ஒரு இடத்தை வக்ஃபு செஞ்சு அதிலே கட்டப்பட்ட ஒரு மதரசா, அந்த மதரசாவிலே பயின்றவர் தான் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸ் என்று சொல்லக்கூடிய உலக காரிகளில் மிகப்பெரிய முஃப்தி. அப்போ சகோதரர்களே, இந்தியாவில் இருந்து மக்காவிலே இடம் வாங்கி ஒரு மதரசாவை வக்ஃபு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று சொன்னால், இது போன்று ஈஜிப்டினுடைய அஸ்கரியா யூனிவர்சிட்டி என்ற ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான யூனிவர்சிட்டி, அஸ்ஹர் யூனிவர்சிட்டி இன் ஈஜிப்ட். அந்த ஈஜிப்டினுடைய அந்த யூனிவர்சிட்டி, அரபு யூனிவர்சிட்டிக்கு உலகமெங்கும் சொத்துக்கள் இருக்கிறது. இலங்கையில் உண்டு. அஸ்ஹர் யூனிவர்சிட்டிக்கு இலங்கை, ஸ்ரீலங்காவில ஒரு பெரிய சொத்து இருக்கு. அந்த வாடகை எல்லாம் அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா போன்ற பல இஸ்லாமிய நாடுகள் மக்கள் எல்லாம் அந்த அஸ்கரியா யூனிவர்சிட்டிக்காக அந்தந்த நாடுகளிலே இடத்தை வாங்கி சென்று வாங்கி வக்ஃபு செய்து இந்த வருமானத்தை அந்த மதரசாவுக்காக, யூனிவர்சிட்டிக்காக வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். இப்படியாக வக்ஃபு நிலம் என்பது இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் பெரிய மதரசா ஸ்தாபகங்கள், பள்ளிவாசல்கள் இருக்கின்றதோ அந்த மதரசா ஸ்தாபகங்களுக்கு இந்தியாவில் நடைபெற்றால் அங்கே சவுதியில் இடம் இருக்கும், சவுதியில் இடம் பெற்றால் இந்த இந்திய தேசத்திலே அதற்கான வக்ஃபு சொத்துக்கள் இருக்கும். இது உலகமெங்கும் செயல்படக்கூடிய மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், கபரஸ்தான்கள். இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே முதல் கபரஸ்தான் தமிழ்நாடு. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இன்னைக்கு கபரஸ்தானுக்கு இடம் இல்லைன்னு நாம எல்லாம் இன்னைக்கு கலெக்டர் பல ஊர்க்காரங்க மனு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயா 2 ஏக்கர் கொடுங்க. பல ஏக்கர் கணக்கான இடங்களை எல்லாம் மேனேஜ்மெண்ட் சரியில்லாம ஏப்பம் விட்டுட்டு ஆக்கிரமிப்புகள்ல நாம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்போ 2 ஏக்கர் கபரஸ்தானுக்காக இடம், பள்ளிவாசலுக்காக இடம். அதுவும் மட்டுமல்லாம மக்கள் தொகை பெருத்து விட்டது. சரி, பள்ளிவாசல் ஒண்ணு எக்ஸ்ட்ரா கேட்கலாம்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தா, பள்ளிவாசல் கட்டுவதற்கு இவ்வளவுதான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அளவு, இதுக்கு மேல பள்ளிவாசல் கட்ட அனுமதி இல்லைன்னு அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறான். பல ஏக்கர் கணக்கான இடங்களை இஸ்லாமியர்கள் சரி பள்ளிவாசல் மதரசாவுக்கு மட்டுமா கொடுக்குறாங்க. கபரஸ்தானுக்காக 1 ஏக்கர் 2 ஏக்கர் நம்ம என்ன செய்யறோம், கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஐயா, கலெக்டர் ஐயா, மாவட்ட ஆட்சியர் ஐயா, எங்களுக்கு இத்தனை மக்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மாசத்துல 2 பேர் 3 பேர் மௌத்து வருது, இந்த ஜனாசாவை தூக்கிட்டு அந்தந்த ஊர்களுக்கு எங்களால் போக முடியல, எங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் இடம் கொடுங்கன்னு நாம இன்னைக்கு கலெக்டர் கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய சமூகமா தமிழ்நாட்டிலே எவ்வளவு ஊர் இருக்கு. ஆனால் உலகத்திலேயே முதல் கபரஸ்தான் எங்க இருக்கு? உலகத்தினுடைய ஆதி மனிதன் இறந்ததற்கு பிறகு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆபில் அவர்கள் காபிலை தூக்கி கொண்டு இறந்துவிட்ட என்னுடைய சகோதரனை என்ன செய்வது என்று தெரியாத போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு காக்கையை கொண்டு நான் கபரிலே அடக்கம் செய்வதை மனிதனுக்கு படிப்பித்து கொடுத்தேன். மையத்தை தூக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் தான் முதல் மையத்து. ஆனா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. என்னடா நிலைமை அப்படின்னு பார்த்தா, எந்த மோதினாருக்கு போன் பண்ணி கசப் மாத்திரத்துக்கு வர சொல்ல முடியுமா? எங்க அவர் தான் முதல் மனிதர், ஆதிபிதா ஆதமுடைய முதல் குடிமகன்கள். அவர் 2 காக்கையை வச்சு அல்லாஹ் சொல்றான், ஃபபஅஸல்லாஹு குராபை, அவர் மையத்தை தூக்கி கொண்டு என்ன செய்வது என்று தெரியாத போது 2 காக்கையை கொண்டு சண்டையிட செய்து ஒன்று இன்னொன்றை சாகடித்தது. ஒரு காக்கா தோண்டி இன்னொரு காக்காவை புதைத்தது. மனிதனை போன்று மையத்தாக்கி விட்டால் உணர்வு காக்காவுக்கு உண்டு. பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஒரு காகம் ரோட்டில் செத்து கிடந்தால் அந்த காகம் அடிபட்டதற்குண்டான காரணத்தை தெரிந்து கொண்டு யாருன்னு தெரிஞ்சா காக்கா அவரை சும்மா விடுறதில்ல, அதனுடைய எதிர்ப்புகளை காட்டுகிறது. அப்ப அந்த உணர்வு, அந்த காகம் இறந்து விட்டால் பல காகங்கள் எல்லாம் மேலே சுத்தி சுத்தி கத்தி வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எப்படி ஏற்பட்டது? அந்த காகத்தை கொண்டு தான் அல்லாஹ் மனிதனை கபரஸ்தான்ல அடக்கணும் என்ற ஒரு படிப்பினையை குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான். சூரத்துல் மாயிதாவுல பதிவு செய்யப்பட்ட வரலாறு. இந்த வரலாறு எங்கத்தான் நடந்தது அப்படின்னு சொன்னா, ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற சம்பவம். இன்றும் அந்த மன்னரையை சென்று பார்க்கலாம். உலகத்திலே ஆதிபிதா ஆதம் நபிகளுடைய மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய ஆபில் காபில், அதிலே ஒருவர் இன்னொருவரை சின்ன பிரச்சனைக்காக கொலை செய்து விடுகிறார், அடித்து விடுகிறார், அவர் மௌத்தாகி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுவார்கள் முஸ்லிம் ஷரீஃப்ல, முதல் கொலை நடந்தது. எனவே கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை கொலை நடக்குமோ அதுக்கு அவருக்கும் பங்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ முதல் உலகத்திலேயே கபரஸ்தான் என்பது தங்கச்சி மடத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துடைய வரலாறு. இப்படி வரலாறை மறந்த சமூகம் வரலாற்றை படைக்க முடியாததை போன்று
வக்ஃபு சொத்துக்கள் என்று சொன்னால் என்ன என்று தெரியாமலேயே நமக்கு நிறைய பேர் இருக்கிறோம். ஏதோ வக்ஃபுன்றாங்க, சட்டன்றாங்க, மசோதான்றாங்க, உலமாக்கெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சில இயக்க சகோதரர்கள் எல்லாம் அதற்காக முயற்சி செய்வதற்கு ரொம்பவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பேசினால், மார்க்கத்திற்காக இறந்ததற்கு பிறகும் நன்மை பயக்கும் வகையிலே நன்மைகள் வருவதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த பள்ளிவாசலுக்காக, கபருஸ்தானுக்காக, தண்ணீருக்காக கொடுக்கப்பட்ட வரலாறு. சரி, இஸ்லாமியர்கள் சுய லாபத்திற்காக இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும்தான் வக்ஃபு செய்து கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. திப்பு சுல்தான் ஆட்சி காலத்திலே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்திலே திப்பு சுல்தான் பல கோவில்களை கட்டுக் கொடுத்திருக்கின்றார். அவுரங்கசீப் 5000 கோவிலை கட்டி கொடுத்திருக்கின்றார். முகலாய ஆட்சி மன்னர் காலத்திலே 800 ஆண்டுகளுடைய இந்திய வரலாற்றிலே 5000 கோவில்களை அவுரங்கசீப் கட்டி கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு சிக்கந்தர் மலை என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. இந்த சிக்கந்தர் மலைக்கு மேல முருகன் கோவில் உண்டு, தோமையுடைய கிறிஸ்தவர்களுடைய கோவில் உண்டு, சிக்கந்தருடைய அடக்கஸ்தலம் உண்டு. சிக்கந்தர் யார்? மதுரையை ஆண்ட கவர்னராக இருந்தார். அவருக்கும் பாண்டிய மன்னனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் அந்த மலையில் சிக்கந்தர் அவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாண்டிய மன்னன் போருடைய அந்த ரூல்ஸ் இல்லாம தவம் செய்யக்கூடிய தொழுது கொண்டிருந்த சிக்கந்தர் பாதுஷாவை தொழுது கொண்டிருந்தாரோ, திக்ரில் இருந்தாரோ, அவரை பாண்டிய மன்னன் கொலை செய்கிறார். போர் என்று சொன்னால் அதனுடைய ஒப்பந்தத்தோடு செய்ய வேண்டும். திக்ரிகளிலே தொழுகைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது செய்தால் அதுக்கு பேர் வன்மையான கொலை. அப்படி பாண்டிய மன்னன் சிக்கந்தரை கொலை செய்ததற்கு பிறகு பாண்டிய மன்னன் கண்ணை இறக்கிறார். கண் பார்வை போயிருக்கு. அவர் சிக்கந்தர் பாதுஷா இறந்துடுறாரு, அவர் அடக்கம் செஞ்சிடறாங்க. பாண்டிய மன்னன் எங்கெங்கே போய் வைத்தியம் பார்க்கிறாரு, கண் பார்வை வரல. அப்போ ஒரு இந்து சகோதரர், மத தலைவர், அவர் சொன்னாரு, நீங்க சிக்கந்தர் என்ற ஒரு நல்ல மனிதரை இறை தியானத்தில் இருக்கும் போது கொலை செய்து விட்டீர். எனவே அவருடைய மன்னரைக்கு சென்று நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கு பார்வை கிடைக்கும் சொல்ல, பாண்டிய மன்னன் சிக்கந்தர் பாபா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல சென்று மன்னிப்பு கேட்டார். நீங்கள் தவத்தில் இருக்கும் பொழுது உங்களை கொலை செய்து விட்டேன் என்று அழுக, அந்த அழுகைக்கு பிறகு அவருக்கு கண் பார்வை கிடைத்தது. எனவே இன்றைய சிக்கந்தர் பாதுஷா மலைக்கு உட்பட்ட அந்த இடத்தை வக்ஃபு செய்தவர் பாண்டிய மன்னர். இப்படி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் நலனுக்காகவும் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எல்லா மக்களுடைய நலத்துக்காக நிறைய செஞ்சிருக்கிறார்கள். திருநெல்வேலியிலே 18 ஏக்கர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும், மருத்துவமனை எங்கே இடம் அமைப்பாக இருக்கிறது என்று அரசாங்க கலெக்டர் பல இடங்களிலே தேடி அடையும் பொழுது ஒரு இஸ்லாமியர் ஒரே சகோதரருக்குண்டான ஒரு 18 ஏக்கர் இடம் திருநெல்வேலியிலே இன்று இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை 18 ஏக்கர் நிலத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அவர் வக்ஃப் செய்து கொடுக்கிறார். யாரு? இஸ்லாமியர். 18 ஏக்கர் இடத்தை கேள்விப்பட்டு எதற்காக இந்த மாவட்ட ஆட்சியர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க? இல்ல, மக்களுக்காக இலவச கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும், நான் தருகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு யோசிப்பும் இல்லாமல் 18 ஏக்கர் இடத்தை இன்று இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வக்ஃப் செய்து கொடுத்தவர். அந்த வக்ஃப் சொத்துல இஸ்லாமியர்கள் மட்டும் பயனடைகிறார்களா? இல்லையே, கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் வந்து பயனடைகிறார்கள். இப்படி எக்கச்சக்க வரலாறுகள் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கள், பேருந்து நிலையங்கள், நிழல் கொடைகள் என்று சொல்லி வக்ஃப் செய்யப்பட்ட எத்தனையோ இடங்கள் இஸ்லாமியர்களையும் தாண்டி எல்லா மக்களும் இன்னைக்கு பயன்பாட்டிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதுவெல்லாம் இன்றைய ஆளக்கூடிய ஒன்றிய காவி அரசு, பாசிச அரசுக்கு என்ன, அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? எல்லாமே பாய் கொடுத்த இடம், பாய் கொடுத்த இடம்ன்றாங்க. ஒரு கட்டத்துல அம்பானி பல லட்சம் கோடி கட்டிய மும்பையில் இருக்கக்கூடிய அந்த இடம் கூட வக்ஃபுடைய இடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சர்ச்சைகள் இருந்த பொழுதுதான் இவர்கள் இந்திய தேசத்தின் மீது அக்கறை கொண்டு சட்டத்தை கொண்டு வருவதல்ல, இந்த இந்திய தேசம் 10 பணக்காரர்களை அவர்களுடைய சௌகரியத்துக்காக இந்த இந்திய தேசத்தை விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிலே அனில் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் இது போன்ற கொளுத்த பணக்காரர்களுடைய திருப்திக்காக ஒரு பெரும்பட்ட இஸ்லாமியர்களுடைய மக்களை வஞ்சகம் செய்து இது போன்ற சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இந்த இடத்தை எல்லாம் அபகரித்து அவர்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு வித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, வக்ஃப் சொத்துன்னு சொன்னா பள்ளிவாசல் போல, மதரசா போல இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் விளக்கம் வேண்டும். நீங்கள் வக்ஃப் சொத்தை இந்த திருத்த சட்ட மசோதா என்ற பெயரில் திருட்டு சட்ட மசோதாவை இரவு 2 மணிக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஆபத்து அல்ல. இதற்கு பின்னாடி இந்திய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோழைகள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினரிடத்திலே தன்னுடைய வீரத்தை காட்டுவார்கள், அடித்தட்டு மக்களிடத்திலே தன்னுடைய வீரத்தை காட்டுவார்கள். ஆனால் அமெரிக்காவிடத்திலோ சைனாவிடத்திலோ இவர்கள் வீரத்தை காட்டப் போவதில்லை. அங்கே சைனா இந்த வருஷம் 2025 மேப்ல லடாக் என்ற இந்திய பகுதியினுடைய பெருங்கொண்ட பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து வைத்து
மேப்ல சேர்த்திருக்கிறான். எத்தனையோ ஏக்கர் கணக்கான நம்ம இந்திய தேசத்துடைய சைனா பார்டரில் இருக்கக்கூடிய லடாக் இடத்தை எல்லாம் இன்னைக்கு சைனாக்கார ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறானே. மோடியே, இந்த ஒன்றிய அரசாங்கமே அவரிடத்துல போய் கேள, இந்திய தேசத்துடைய இந்த ஆக்கிரமிப்பை தட்டி கேட்பதற்கு யாராவது உண்டா? அமித்ஷா கேட்பாரா? கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் மண்டியிட்ட கோழைகள். ஆங்கிலேயரிடத்தில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து இந்திய தேசத்திற்காக நாங்கள் பாடுபட மாட்டோம், உங்களை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஆடு மேய்த்து வந்த இந்த கும்பல்கள் என்றுமே கோழையாகத்தான் இருப்பார்கள். இவருடைய வீரத்தை இஸ்லாமியத்திலும், இஸ்லாமிய சிவில் சட்டத்திலும், இஸ்லாமிய ஷரியத் சட்டத்திலும், வக்ஃப் போர்டிலும் தான் இவர்களுடைய வீரத்தை காட்ட முடியுமே தவிர, அமெரிக்காவுக்காக இந்திய பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. அங்கே வரி அதிகமாக அதிபர் ட்ரம்ப் போடுகிறார். சைனா தட்டி கேட்கிறான், என் நாட்டு பொருளை நீ அமெரிக்காவில் வரி அதிகமாக செய்தால் அதுக்கு முன்னாடி நீ அமலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய பொருள் சைனாக்கு வந்தா அதுல வரி அதிகப்படுத்துறான். சைனா பதிலடி கொடுக்கிறான், நீ வரியின் மூலமாக என்னுடைய பிராண்ட வரியின் மூலமாக நீ என்னை எதிர்த்தால் அதே வரியின் மூலமாக நான் உன்னை எதிர்ப்பேன். இதுதான் அரசியலுடைய வீரத்தன்மை. ஆனால் எனக்கு இந்த இந்திய தேசத்துடைய மக்களை பஞ்சாப்ல அமெரிக்காவிலிருந்து குடியுரிமை சரியான முறையாக இல்லாத காரணத்தினால் அடிமைகளை போன்று, விலங்கை போன்று கை கட்டி கையையும் காலையும் சங்கிலியால் கட்டி ஒரு மிருகத்தை விட கேவலமாக அனுப்பி வைத்தார்களே அமெரிக்காவிலிருந்து, அதை தட்டி கேட்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு வக்கு உண்டா? இது போன்ற வீரமான கேள்விகளை கேட்க வேண்டிய இடத்தில் கேட்காத இந்த கோழைகள் இன்னைக்கு அப்பாவி இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே இந்த மக்களுடைய சொத்துக்களை பறிப்பதற்குண்டான வக்ஃப் திருட்டு சட்ட மசோதாவை நிறைவேற்றிருக்கின்றார்கள். இரவு 2 மணிக்கு யார் அறிவிப்பா? அதே போன்று 500, 1000, 500, 1000 செல்லாது. எப்ப அறிவிப்பு வந்தது? நைட்டு. காலையில எந்திரிச்சு போய் பால் கடைக்கு போய் 10 ரூபாய் கொடுத்தா செல்லாதுன்றான். என்ன அரசாங்கம் இது? இரவு நேரத்திலே நடுநிசியிலே மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கோழைகளாக உங்களுடைய மசோதாக்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் எல்லாம் கோழைகள் இல்லையா? இன்னைக்கு இணையதளத்துல மசோதான்னு தொடர்ந்து இந்த மோடி ஆட்சியில 2014 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் மசோதா. சிவில் சட்டமா மசோதா, தலாக் சட்டமா மசோதா, ட்ரிபிள் தலாக் மசோதா, காஷ்மீர் தனி அந்தஸ்து மசோதா. அப்படியே மசோதாவை கேட்டு நம்ம பசங்க எல்லாம் மீன் எழுதுறாங்க. ஐயா, முதல்ல உங்க மனைவி யசோதாவுடைய வாழ்க்கைக்கு ஒரு மசோதாவை அமைத்துவிட்டு, யசோதாவிற்கு மசோதாவை அமைத்துவிட்டு பிறகு பொதுமக்களுடைய மசோதாவை அரங்கேற்று என்று வாண்டுகள் எல்லாம் வருத்தெடுக்கக்கூடிய கோலை பிரதமராக ஒன்றிய அரசு என்று இந்த இந்திய தேசத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான வக்ஃப் இடங்கள், எவன் துரோகி எவன் நல்லவனே தெரியல. இஸ்லாமிய சமூகத்திற்கு நாங்கள் எல்லாம் தோழமை என்று சொல்லப்பட்ட இரு முனாஃபிக்கீன்கள் இந்த தமிழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள். ஒருவர் எதிராக வாக்களித்தார், இன்னொருவர் அங்கும் இல்லை இங்கும் இல்லைன்னு திரும்பி வராரு. இவர்கள் எல்லாம் யாரெல்லாம் நம்முடைய முதுகில் குத்துற துரோகிகள், எதிரில் குத்துற துரோகிகள் என்பதை இது போன்ற மசோதாக்களின் மூலமாகத்தான் நாம் தெரிய வருகிறது. கண்ணியம் மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃப் சட்ட மசோதா எந்த சட்டமாக இருந்தாலும் குர்ஆனை தவிர மற்ற எல்லா சட்டங்களும் சில திருத்தங்கள் அமைப்பது என்பது யதார்த்தம். திருத்தவே வேண்டாம்னு சொல்லல. அப்படிதான் 2013 ரஹ்மான் கான் தலைமையில கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வக்ஃப் சொத்துக்களையும் ஆய்வு செய்து ஒரு அற்புதமான அறிக்கையை சச்சார் கமிட்டி வெளியிட்டது. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நமக்கு எதிராக அதை அபகரிக்கக்கூடிய வழியை இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எப்படி? அந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவுல என்ன சொல்றாங்க? இன்கம் டாக்ஸை வழிநடத்துவதற்கு IAS இருப்பதை போன்று, போலீஸ் துறையை வழிநடத்துவதற்கு IPS இருப்பதை போன்று, நிதித்துறையை வழிநடத்துவதற்கு IAAS இருப்பதை போன்று, வக்ஃப் போர்டை வழிநடத்துவதற்கு IWS என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இஸ்லாமிய அதிகாரிகளை ஏற்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அனைத்து வக்ஃப் சொத்துக்களையும் மீட்ட வேண்டும் என்று 2013 ஒரு சிறப்பான மசோதாவை காங்கிரஸ் வழிநடத்தியது ரஹ்மான் கான் தலைமையில். ஆனால் 2014 இந்த ஒன்றிய அரசு வந்ததற்கு பிறகு அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வக்ஃப் சொத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு நோக்கிலே நேரடியாக கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. இஸ்லாம் அல்லாதவர்களும் பள்ளிவாசல்ல நிர்வாகம் செய்யலாம். அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு கபரஸ்தானுக்கு மேல ஒரு கட்டிடம் கட்டுறோம்னு முடிவு செய்யறோம். சில பேர் அந்த கபரஸ்தான்ல இந்த மூதாதையர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஷரியத் தெரிஞ்ச நல்ல நிர்வாகிகள் என்ன செய்வாங்க? சரி, அப்படியா, அங்கே கபரஸ்தான் இருக்கா, அப்ப அதை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு நிறுத்திப்பாங்க. கலெக்டருக்கு தான் சட்டம் தெரியும். கபரஸ்தான்ல மேல கட்டடம் கட்டலாமா, பள்ளிவாசல் கீழே வடிக வளாகம் கட்டலாமா அப்படின்னு சொல்லி.
உடனே நம்ம நாட்டுல இருக்க நம்ம தமிழகத்துல அதிமேதாவி ஒருத்தர் இருக்கிறார், காரைக்குடிக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஏங்கிற பள்ளிவாசல்ல இஸ்லாமியர் அல்லாத இந்து மக்கள் இருந்தால் ஏன் நல்லதுதானே, அப்ப இந்துக்கள் எல்லாம் தீவிரவாதின்னு சொல்றீங்களா, இந்துக்கள் பள்ளிவாசல் பார்த்து கட்ட மாட்டாமா அப்படின்னு சொல்றாரு. சரி நல்லது ஐயா. அப்ப பாபநாசத்துல ஒரு கோவில நர்கிஸ் கான் அப்படின்றவரு என்ன செய்யறாரு, கோவிலுடைய தர்மகர்த்தாவா இருக்கிறாரு, நிர்வாகியா இருக்கிறார். கோவிலுக்கு தர்மகர்த்தா நர்கிஸ் கான். இது அவங்க கண்டப்படுது. பட்ட உடனே பாபநாசம் தொகுதியிலே ஒரு கோவில், அந்த கோவிலே தர்மகர்த்தா ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி இருக்கிறாருன்னு எதையுமே அலசி ஆராயாம வழக்கம் போல ஒரு பொய்ய சொன்னாரு. அது நர்கிஸ் கான் அவருக்கு காதலப்பட்டு அவர் சொல்றாரு, பேர் தான் எனக்கு நர்கிஸ் கானு, எங்க அம்மா பிரசவிக்கும் பொழுது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல உயிருக்கு ஆபத்தான நிலையில நர்கிஸ் கான் என்ற ஒரு இஸ்லாமிய டாக்டர் ஆபரேஷன் செய்து என்னையும் என்னுடைய தாயையும் காப்பாத்தினார். பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொன்னா டாக்டர் பேர் வைக்கிறான்னு நர்கிஸ் கான் வச்சுட்டாங்க. எனவே நான் பிறப்பால் இந்தியன், நான் நர்கிஸ் கான் என்பதால் இஸ்லாமியன் அல்ல. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, பேர் தான் பிரச்சனை. பேர் கானு நர்கிஸ் அப்துல்லா உடனே தீவிரவாதின்னு இந்த பொய் சொல்லக்கூடிய இந்த காவிகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்போ ஒரு கோவில்ல ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இவர்கள் தான் இன்னைக்கு ஒரு பள்ளிவாசலை நிர்ணயிப்பதற்கு ஒரு இந்துக்கள் ஏன் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் நிறைய சிறப்பாக பேசலாம் இன்ஷா அல்லாஹ். வக்ஃப் இந்த திருட்டு சட்ட மசோதாவை எதிர்த்து உலகம் தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். சிஏஏ என்ஆர்சி வாழ்வியல் பிரச்சனை, ஷரியத் பிரச்சனை, ட்ரிபிள் தலாக்கு, சிவில் சட்டம், இது என்னன்னு சொன்னா நம்மை நாட்டிலே ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்கி நம்மை இந்த நாட்டை விட்டு அகற்றுவதற்கு உண்டான ஒரு செயல் தான். ஏன்னா சிஏஏ என்ஆர்சில நிறைய மாற்று மதத்தவர்களையும் வச்சு மேடை போட்டு பேசணும். அப்ப வரவங்க என்ன சொன்னாங்க, வாய்களே உங்களுக்கு என்ன கவலை, 10,000 பேர் 15,000 பேர் திருச்சியில கூடுறாங்க, சென்னையில கூடுறாங்க. வந்த ஒரு பேச்சாளர் சொன்னாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ரயில்வேக்கு அடுத்த சொத்து உங்களுக்கு தான் இருக்கு, வக்ஃப் சொத்து இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, வக்ஃப் சொத்து இருக்கு. முதல் ரயில்வே சொத்து அதிகம் என்று சொன்னா இந்தியாவில வக்ஃப் சொத்து தான் அதிகம் அதிகம்னு சொல்லி எல்லாரையும் நேர போட்டு கூட்டமா பேசிட்டு போயிட்டான். இப்போ அது கண்ணுக்கு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. ஓ, இவங்களுக்கு வக்ஃப் சொத்து என்ற கோடிக்கணக்கான சொத்து இருக்கா, அதையும் பறிப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஒன்றிய அரசு பறிக்கிறது. அப்ப எந்த அரசியல்வாதியை நம்புறது, எவனை இஸ்லாம் அல்லாதவனை எவனை மேட போடுறது, எவனுக்கு குல்லா போடுறது, எவனை கூப்பிட்டு இஃப்தார் நிகழ்ச்சி வைக்கிறதுன்னு தெரியாம ஏதோ எல்லா இயக்கங்களும் நல்லது செய்து விடுவான் என்ற நடிகையை கூப்பிட்டு கண்ணியப்படுத்துகிறார்கள். நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ அலைந்து கொண்டிருக்கின்றோமே, நாம ஒன்றுபட்டால் அவன் நம்மளை தேடி வரட்டுமே. சும்மா 10,000 பேர் 1,00,000 பேர் ஒரு இயக்கத்தை வச்சுட்டு நீ ஏன் தேடி போறீங்க, நாம மட்டும் ஒன்றுபட்டால் எல்லோரும் நம்மை தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அப்படி சுன்னத் வல் ஜமாஅத், தௌஹீத் ஜமாஅத், அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு ஓங்கி முழக்கத்தோடு நீங்கள் போராடுங்கள். நிச்சயமாக இதற்குண்டான தீர்வை அல்லாஹ் கொடுப்பான். அப்படித்தான் ஜமாத்துல் உலமா கையெடுத்து இந்த மாவட்டம் தோறும் தமிழகம் எங்கும் மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த மசோதாவை எதிர்த்து, திருட்டு மசோதாவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய தஞ்சாவூர்ல ஆட்டு மந்தை தெரு கீழவாசல், நான் உடனே சொன்னேன், இடம் பெயர் தான் ஆட்டு மந்தை, ஆனால் அங்கே கூடப்படக்கூடிய கூட்டம் ஆடுகள் அல்ல, ஓநாய்கள் அல்ல. ஆட்டு மந்தையில் சிறுத்தைகளுடைய கூட்டங்கள் அரைகடலென திரண்டு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த மோடி ஒன்றிய அரசுக்குண்டான எதிர்ப்பொழியை நாம் காட்ட வேண்டும். அதன் அடிப்படையில் ஜமாத்துல் உலமா சார்பாக ஆட்டு மந்தையிலே சிறுத்தைகளே நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள். வருகின்ற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய தஞ்சாவூர்ல கீழவாசல் ஆட்டு மந்தை என்ற அந்த பகுதியிலே நடைபெற இருக்கக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள். அடுத்து எத்தனை காலத்துக்கு தான் கோஷத்தையே போட்டுட்டு இருக்கிறது, இன்னும் 10 வருஷத்துக்குள்ள நம்முடைய வீட்டு பிள்ளைகளை IAS IPS போன்ற நல்ல அதிகார பதவியிலே நீங்கள் தக்க வைக்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நம்முடைய காலத்தோடு முடிய வேண்டும். எதிர்வரக்கூடிய நம்முடைய பிச்சிலங்கள் இந்த சங்க பரிவார கூட்டத்திற்கு நாம் தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டு பிள்ளைகளை IAS ஆக IPS ஆக அதிகார பதவிகளை நாம் தக்க வைக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த கோஷத்திற்கு ஒரு விடிவு காலம் வரும். எனவே பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. இன்னைக்கு 11 மாதங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை சிறப்பாக முடித்துவிட்டு 1 மாதம் பள்ளிக்கூட விடுமுறையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த 1 மாசம் பிள்ளைகளுக்கு மார்க்கம்னா என்ன, எதிர்வரக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் கொடுக்கிறது என்ற பல சிந்தனையோடு நம்முடைய தஞ்சாவூர் ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாசல்ல 3 ஆண்டுகளாக அல்லாஹ்வுடைய கிருபையில கோடைகால மதரசா ஆண்கள் பெண்கள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு என்று சிறப்பாக நடந்து வந்தது. அதே போன்று இந்த ஆண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசல்ல விரைவில் தேதியும் அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டீஸும் வழங்கப்படும். எந்த தேதியில் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்படும் என்று சொல்லி திறனாக பிள்ளைகளை கலந்து வைக்க சொல்லுங்கள். அந்த பிள்ளைகளை இந்த
சமூகத்துடைய சிந்தனையோடு அந்த பிள்ளைகளை வாழ்த்து எடுப்பதற்கு 1 மாத காலம் உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை எங்களுடைய வகுப்புக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள். ஒரு சின்ன செய்தி சார். பல சேவைகள்